ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசியினருக்கு குரு 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாருங்க. மேஷ ராசியோட அதிபதி செவ்வாயும் குருவும் நண்பர்கள் தான். அப்போ யோகாதிபதியான குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் கேந்திர ஸ்தானத்துல ஒரு சுபகிரகம் அமரும் போது அது சில தடைகளையும் உண்டு பண்ணதாங்க செய்யும். நீங்க இப்போ புதுசா ஏதாவது வேலைக்கு ஏதாவது காத்துட்டு இருக்கீங்க, புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, வேலை மாற்றத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கான காலகட்டம் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்துல பார்வையிடுறதுனால கண்டிப்பா குருவோட மாற்றம் உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல குருவோட பார்வை விழறதுனால வெளிநாட்டு முயற்சிக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படும். நல்ல செலவுகளும் இருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல நிறைய நீங்க டூர் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா அக்டோபர் 30க்கு அப்புறம் அவரு சிம்ம ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி குழந்தைக்காக யாரெல்லாம் மேஷ ராசினர் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா குழந்தை அமைப்புன்றது உண்டாகும். இதுல படிக்கும் மாணவர்கள்ன்றது கொஞ்சம் கவனமா இருந்து படிக்கணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா குரு அந்த இடத்துல அமர்றதுனால உங்களுக்கு முதல்ல ஒரு படிப்புல ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும், உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல கேதுவும் வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல இருந்து கேதுவும் அமர போகிறாருன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். இதனாலதான் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்றது. அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னா அதிசாரமா 5ஆம் இடத்துக்கு போய் அங்கிருந்து வக்ரகதியா பிப்ரவரி 13ஆம் தேதி தான் திரும்பவும் 4ஆம் இடத்துக்கு வராரு. சோ குரு ஒரே இடத்துல இல்ல, 4க்கும் 5க்கும் உங்களுக்கு மாறிட்டு இருக்காருன்னும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களால இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் கண்டிப்பா ஏற்படும். இப்ப உங்க குழந்தைங்களுக்காக நீங்க ஏதோ ஒரு இடத்துல செலவிடுறதோ இல்ல ஏதோ ஒரு அவமானத்தை சந்திக்கிறதான சூழ்நிலைன்றது வரக்கூடிய அக்டோபர் மாதத்திலிருந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்குமே அப்படிதான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துலன்றது கேதுவோட மாற்றம் போய் குருவோட மாற்றம் ஏற்படுது. இந்த இடத்துல நவம்பர் மாதத்துல குரு கேது ரெண்டும் இணைந்து இருக்க உங்களுக்கு 5ஆம் இடத்துலன்னும் போது கண்டிப்பா உங்க குழந்தைங்களால ஏதோ ஒரு சின்ன அவமானமோ ஏதோ ஒரு இடைஞ்சல்களோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அதனால குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி அதிக கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க, தட்டை கொடுத்துட்டு போங்க. அதுதான் நமக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. புதுசா உங்களுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் எதுனா வருதுன்னா அவங்க உங்களுக்கு சரியான பார்ட்னரா இருப்பாங்களான்றதும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லவ்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படதான் செய்யும்.
அதனால நீங்க வந்து அதிகமா நீங்க வந்து அப்படியே ஓப்பனா நான் எல்லாத்தையும் பேசுறேன்னு பேசும்போது கண்டிப்பா அதுல பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கு. அதனால லவ் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது பாலிசி ஏதாவது எடுக்கக்கூடிய சூழ்நிலைன்றதும் வரும். அதாவது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நீங்க கொஞ்சம் உங்களோட சேவிங்ஸை கரையக்கூடிய காலகட்டமா இருக்குது. உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் எடுத்து நீங்க ஏதோ ஒரு ஸ்கீம் ஏதாவது புதுசா எதுலயாவது ஜாயின் பண்றது அப்படின்ற காலகட்டமா இந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல 9ஆம் பார்வையா இடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா பூர்வீக சொத்து வழியில உங்களுக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்து உயர்வு ஏற்படுங்க. நீங்க பூர்வீக சொத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க. எப்ப நமக்கு கைக்கு சொத்து வரும், நம்ம எப்போ முன்னேற்றம் அடையலாம், நம்ம எப்போ செட்டில் ஆகலாம்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், இந்த 1 இயர் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது அந்த மாதிரியான செலவுகள் அதிகமா ஏற்படும். இதுல மேஷ ராசியினருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த்ல எப்படி கேர் எடுத்துக்கணும்னா கண்டிப்பா மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தோள்பட்டை மூட்டு வலிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமா ஏற்படும். ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க நீங்க. கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல கண்டிப்பா கேர் எடுத்து பார்த்துக்கணும். முக்கியமா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா தான் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் சில அவமானங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமா வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துல இருக்குது. அதனால கூட யார் கூட பழகுறீங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லது. எல்லா விஷயங்களையும் அப்படியே பகிர்ந்துக்காம எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு பின்தங்கிய நிலையில இருந்தவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. முக்கியமா வந்து காலேஜ் டிகிரி படிக்கிறவங்களாம் கண்டிப்பா அடுத்த பிஜி லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்குது. அதனால மேஷ ராசினருக்கு கடந்த ஓராண்டு காலமாக வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாம, அலைச்சல் இல்லாம, தடங்கள் ஏற்பட்டது. வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்து ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்னா பழனி முருகரை நீங்க வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசினர் தன்னுடைய தாயாரோட உடல்நிலையில கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் சரி உடனே என்னன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. தாயாரோட உடல்நிலைக்கு கொஞ்சம் பங்கம் விளைவிக்கிற மாதிரிதான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. மேஷராசினர் தொடர்ந்து தன்னுடைய முயற்சிகளை எடுக்கும் போது வேலையிலும் சரி தொழிலையும் சரி ஒரு நல்ல மாற்றங்கள். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா அங்கதான் உங்க ராசி அதிபதி செவ்வாயே உச்சம் அடைகிறாரு. அந்த இடத்துல குரு பார்வை இருக்குதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலம் கூட தான் செய்யும். இதனால வேலை தொழில்ல உங்களை யாரெல்லாம் கீழே தள்ளினாங்களோ, யார்கிட்ட எல்லாம் நீங்க மண்டிட்டு வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கௌரவமா நல்ல அந்தஸ்தோட நீங்க வேலை பார்ப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி பழனி முருகரை நீங்க கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. பழனி முருகரை போய் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பக்கத்துல எந்த முருகர் கோயில் இருக்கோ அங்க நீங்க போய் ஓம் சரவண பவான் முருகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்.